ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வது தொடர்பான ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ரஷ்யாவின் எரிசக்தி பிரதியமைச்சர் ரோமன் மார்ஷவின் நாளை இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய எரிசக்தி பிரதியமைச்சரின் இந்த வருகையை உறுதிப்படுத்திய அமைச்சர் விஜித ஹேரத் நாளை நடைபெறவுள்ள சந்திப்பில் அவரோடு முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவிடமிருந்து அரசாங்கங்களுக்கு இடையிலான G2G ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எரிபொருளை கொள்வனவு செய்வது குறித்து ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் ரஷ்ய பிரதி அமைச்சரின் வருகையின் போது இது குறித்து விரிவாக ஆராயப்படும் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. පහුගිය කාලෙදී අපිට රුසියාවත් එක්ක එහෙම තෙල් ගැනීමේ හැකියාවක් පැවතුනේ නැහැ. ඒ නිසා අපි උත්සාහ කරමින් ඉන්නේ රාජ්‍යයන් සහ රාජ්‍යයන් අතර ගිවිසුම් අත්සන් කිරීමේ මේක කරගන්න පුළුවන්ද කියන එක. රුසියා නියෝජ්‍ය බලශක්ති අමාත්‍යවරු ලංකාවට පැමිණීමට නියමිතයි. ඒතර මේ සාකච්ඡා තවත් ඉදිරිපත් කරගන්න පුළුවන්කමක් තියෙනවා. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மத்திய கிழக்கில் நிலவும் மாறிவரும் சூழ்நிலை குறித்தும் குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளிகள் என்ற ரீதியில் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் ஒன்றிணைந்து நெருக்கமாக செயற்படுவதற்கான எமது உறுதிப்பாட்டை நாம் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வளர்ந்து வரும் இந்த நிலைமைகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய விநியோக வலையமைப்புகளில் ஏற்படுத்தும் பாதகமான தாக்கங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் போர் தொடர்பாக பிரதமர் மோடியுடன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நேற்று தொலைபேசியில் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கும் இடையில் கடந்த 28ஆம் தேதி முதல் போர் நடைபெற்று வருகிறது. இதன் எதிர்வினையாக ஆர்மூஸ் ஜலசந்தியை ஈரான் ராணுவம் முழுமையாக மூடியிருக்கிறது. அந்த நாட்டு ராணுவத்தின் சிறப்பு அனுமதியுடன் சில சரக்கு கப்பல்கள் மட்டும் ஆர்மூஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. இதனால் வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் எரிவாயு போக்குவரத்து முடங்கி உலகம் முழுவதும் பெட்ரோல், டீசல், LPG, LNG எரிவாயுவிற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பிரதமர் மோடியுடன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நேற்று தொலைபேசியில் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இதுகுறித்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதி டிரம்ப் தொலைபேசியில் பேசினார். மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் ஆலோசித்தனர். ஆர்மூஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் ஜனாதிபதி டிரம்பிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டோம். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து உடனடியான அமைதியை ஏற்படுத்த இந்தியா முழு ஆதரவளிக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் ஆர்மூஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும். அமைதி முயற்சி தொடர்பாக இருவரும் தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய எரிபொருள் தேவையை காட்டிலும் 10% அதிகமான அளவு எரிபொருள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் அவசர காலத்திற்காக எரிபொருளை சேமித்து வைக்காத பட்சத்தில் நாட்டிற்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்கும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் மே மாத நடுப்பகுதி வரை நாட்டிற்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இங்குள்ள பிரச்சினை எரிபொருள் இல்லாமை அல்ல. 40 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் ஒரு கப்பல் வருகிறதென்றால்
நாம் 40,000 மெட்ரிக் டன் இடைவெளியை உருவாக்குகின்றோம். கடந்த காலங்களில் டீசல் பயன்பாடு 150% அதிகரித்தது. அப்போது 40க்கு பதிலாக 60 செலவானது. இது இன்னும் சற்று அதிகரித்தால் இலங்கைக்குள் எரிபொருள் இல்லாத ஒரு நாள் வரும். QR குறியீடு இருப்பதால் இந்த பிரச்சனை ஏற்படாது. மாதாந்தம் நுகரப்படும் அளவு எப்படியும் இலங்கைக்கு வந்தடையும். எங்கு இதனை பெற்றுக்கொள்வது என்பதே பிரச்சனையாக எழுகிறது. ஒரு வாகனத்திற்கு சற்று அதிகமாக எரிபொருள் நிரப்புவதால் பெரிய பிரச்சனை ஏற்படாது. இலங்கையில் உள்ள எரிபொருள் கையிருப்பின்படி எரிபொருள் தீர்ந்து போகாது. ஆனால் மக்கள் எரிபொருளை சேமித்து வைப்பதால் பிரச்சனை ஏற்படுகிறது. சிலர் எங்களிடம் 18 எரிபொருள் பவுசர்களை கோரியிருந்தனர். அவர்கள் சாதாரணமாக 3 பவுசர்களையே கொள்வனவு செய்பவர்கள். ஏன் என்று கேட்டபோது அடுத்த 6 மாதங்களுக்கு தேவை என அவர்கள் கூறுகின்றனர். நாங்கள் அவ்வாறு எரிபொருளை கொண்டு வருவதில்லை. அனைவரும் இவ்வாறு அதிக அளவில் சேமிக்க தொடங்கினால் 6 மாதங்களுக்கு வரவேண்டிய எரிபொருள் வழமை போலவே வந்தாலும் திடீரென ஒரு தொகுதியினர் சேமித்து வைப்பதால் அன்றாடம் எரிபொருள் நிரப்புகின்றவர்களுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு எரிபொருள் கிடைக்காமல் போகும். சாதாரண நுகர்வு முறையை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.